பிறந்தது 24, போராட்டத்தை 18 வயசுல எதிர்கொள்கிறார். எல்லாம் போராட்டம் அப்படின்னு வந்தா அந்த மாதிரிலாம் உயிர் பறியெல்லாம் போகும், நம்ம இழக்க வேண்டியது வரும் அப்படின்றதெல்லாம் உணர்ந்தவர் ஐயா நல்லகண்ணவர்கள். விவசாயிகளுக்கான போராட்டம், தொழிலாளர்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மண்ணுக்கான போராட்டம், விடுதலைக்கான போராட்டம் என்று போராட்டம் 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 எப்போதும் போராட்டம் தான். அவங்க போன போராட்டத்தின் விளைவாக தான் இன்னைக்கு வந்துட்டு 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு, டீ பிரேக்கு எல்லாம் அவங்களால கிடைச்சது தான். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் பார்க்க மாட்டார். ஐயா வாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் ரொம்ப பெரிய ஆள், தோழர் அப்படிதான் எல்லாத்தையும் பேசுவார். அப்படியாப்பட்ட ஒரு அடையாளமாகவே இருந்தார் வாழ்க்கையில. வருத்தம் ஒன்றும் இல்லை, 100 வயசை கடந்து வாழ்ந்துட்டார், 101 வயசுக்கு அப்புறம் தான். ஆனாலும் அவருடைய இடத்துல வேற ஒருத்தர் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எங்களை போன்றவர்களுக்கு இன்னும் பழகுன எல்லாருக்கும் இருக்கும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாட்டினுடைய உழவர் குடிமக்கள் முழு உரிமையுடன் உழுது அதில் கிடைக்கும் விளைச்சலை கொண்டு ஓர் அளவிற்கேனும் ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காகவும், நமது நாட்டினுடைய தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய உரிமைக்காகவும், நமது நாட்டினுடைய ஆறுகள் மணல் கொள்ளையால் கொள்ளை போய் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகவும் தனது வாழ்நாள் முழுவதும் போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு வாழ்க்கையும் முடிந்துவிட்டது. ஒரு மாபெரும் தலைவர் அவர். இன்றைக்கு நான் அவரை முதலாக பார்த்தது 1992 அந்த காலகட்டத்தில் நான் அவரை சந்தித்தேன். அங்கே பாலன் இல்லம், இப்பொழுது பலடுக்கு கட்டடமாக இருக்கக்கூடிய அந்த பாலன் இல்லத்தில், அப்பொழுது ஒரு சாதாரண கட்டடமாக இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நான் தென்சென்னை மாவட்ட இளைஞர் ஜனதாதளத்தினுடைய தலைவராக இருந்தபோது அங்கே சென்றபோது, இப்பொழுது மாநில செயலராக இருக்கும் திரு மு. வீரபாண்டியன் அவர்கள், அப்பொழுது ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் அவனுடைய தமிழ்நாடு பிரிவினுடைய மாநில செயலராக அவர் இருந்தார். அவரை சந்தித்து பேசும்பொழுது அவரை நான் அப்பொழுது பார்த்தேன். நாங்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக அப்பொழுது நான் அவரை சந்திக்க சென்றபோது அவர்தான் எனக்கு நல்லகண்ணு ஐயாவை அறிமுகப்படுத்துகிறார். தோழர் என்று தான் அவரை குறிப்பிடுவதை அவர் விரும்புவார். ஆனாலும் தோழர் என்று எங்களால் சொல்ல முடியாது. அவர் அவ்வளவு மூத்தவர், அவ்வளவு பெரிய புரட்சியாளர், பெரும் தியாகி. அவர் சாதாரணமாக அமர்ந்து கொண்டு எல்லாம் நல்லா செய்யுங்க அப்படிலாம் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு சொன்னார். நாங்கள் அப்போ இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினோம், மிக சிறப்பாக நடத்தினோம். அதற்காக ஜனதாதளத்தினுடைய அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் பாராட்டி விருந்தெல்லாம் கொடுத்ததெல்லாம் உண்டு. அந்த அளவிற்கு அந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்தினோம். டைஃபி, ஏஐஓஎஃப், இளைஞர் ஜனதாதளம் ஆகிய மூவரும் சேர்ந்து நடத்தியது கிண்டி ரயில் நிலையத்தில் அந்த ரயில் மறியல் போராட்டம் நடந்துச்சு. பெரிய அளவிற்கு அன்றைக்கு செய்தியானது. அப்பொழுதுதான் முதலில் பார்த்தேன். அதற்கு பிறகு தொடர்ந்து அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைத்தது. போராட்டங்களிலெல்லாம் வந்து தலைமை ஏற்பார், அறிவுரை கூறுவார், அறிவுரையில் வழிகாட்டுதலை தருவார். அவருடைய பொறுத்தவரை வேறு எதுவுமே இருக்காது. மிக எளிமையான ஒரு மனிதர் அவர், மிக மிக எளிமையானவர். சாதாரணமாக அவருக்கு ஏதாவது நாம்னா பற்றற்றவர்களை நாம் துறவிகள் என்று சொல்லுவோம். உள்ளபடியே ஒரு துறவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தலைவர் நல்லக்கண்ணு அப்படித்தான் வாழ்ந்தார். அவர்களெல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள். அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அப்படித்தான் இருப்பார்கள். இப்பொழுதும் பலரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தவர் நல்லக்கண்ணு. எத்தனையோ ஆறுகளில் மணல் கொள்ளை போகின்றது என்று போராடியவர். இன்னும் சொல்ல போனால் அவரும் நெடுமாறன் ஐயாவும் ஒரு முறை ஈரோடு சென்று
அங்கே காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை போவதை தடுத்து நிறுத்துவதற்காக அதை போய் அந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்த அந்த மணல் கொள்ளையர் அவன் ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு வந்து இவர்கள் மீது ஏற்றுவதற்காக முயற்சித்த போது இவர்கள் இருவரும் வேக வேகமாக வந்து காரில் ஏறி தப்பித்து விட்டார்கள். ஐயா படநெடுமாறனுடைய காரில் ஏறி தப்பித்து விட்டார்கள். அது ஐயாவே சொன்னார், எங்களை கொண்டுட்டு இருப்பானுங்க அப்படின்ட்டு. அப்படி எதை பற்றி கவலைப்பட மாட்டார். அதுக்கப்புறம் அதோட விட மாட்டார். போராட்டம் போராட்டம் போராட்டம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனோம் அப்படின்னோம்னா அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு வெள்ளைக்காரங்காலத்தில் சுதந்திரத்தை எதிர்த்து போராடினார். வெள்ளையரை வெளியேறு 1942 1942 குவிட் இண்டியா மூமெண்ட்டு. அதுலேயே அவர் ஈடுபடுறாரு. பிறந்தது 24, போராட்டத்தை 18 வயசில் எதிர்கொள்கிறார். வெள்ளையனை வெளியேறு போராட்டம், சிறைவாசம், சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் நம்மளாம் அனுபவித்தோம். ஆகஸ்ட் 15 அனுபவித்தோம். இப்பொழுது உடன் லீவ் இல்லை அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவர் இருந்த அந்த இந்திய பொது உடைமை இயக்கம் அப்பொழுது விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருந்தது. எனவே அப்படிதானே விவசாயிகளுக்காக தொழிலாளர்களுக்காக போராடினா கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பெரிய மக்கள் விரோதியாக பார்க்கப்பட்ட காலகட்டம் அரசாங்கத்தால் அவரை தூக்கி உள்ளே வைத்தார்கள். உழுபவனுக்கே நிலம் சொந்தம். ஏன்னா அன்றைக்கி எல்லாம் மிட்டா மிராஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சுக்கிட்டு அது மற்றவங்களாம் உடனும் அவனா பார்த்து அளந்து கொடுக்குறத வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். அரை வயிற்று கஞ்சி அப்படின்வாங்களே, அது அங்கே பிறந்தது தான். அது அரை வயிற்று கஞ்சி, எனக்கும் முழு வயிற்று கஞ்சி குடிக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ அந்த உடுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. விடுதலை பெற்றவுடன் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவை வந்துட்டு பூதான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு வழியில் மகாத்மா காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் இந்த பெரிய மிட்டா மிராசுகள்கிட்ட இருந்துட்டு ஜமீன்தார்கள்கிட்ட நிலத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு வந்தார். இவங்க போராடி உழுபவனுக்கே நிலம் சொந்தாங்க. கடைசியில் அது ஒரு சட்டமாக கூட வந்துச்சு. ஆனால் அது சட்டமாக வந்துட்டோம்னா நியாயமாக ஆகுது. ஆனால் அவங்க போராடின காலத்தில் நியாயம் இல்லை. 7 ஆண்டு காலம் ஐயா உள்ள. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிர்த்து அவர் போராடினார். கடுமையான போராட்டம். 2 சாதிகளுக்கிடையே தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அந்த மோதல், பெரும் மோதல், அதை தடுப்பதற்காக இவர்கள் எல்லாம் போய் போராடினாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் இல்லை ஒருத்தர் இவருடைய மாமனார் கந்தசாமி. அவர் கந்தசாமி படுத்து கிடந்தார். அவர் அப்படியே வச்சு கொளுத்திவிட்டாங்க, செத்துட்டார். ஆனாலும் இவர் தடம் புரளலை. உடனே இவர் அறுவடை எடுத்துகிட்டு எவன்டா பண்ணதுலாம் போகலை. அவர் அமைதி காத்தார். எல்லாம் போராட்டம் அப்படின்னு வந்தால் இந்த மாதிரிலாம் உயிர் பறியெல்லாம் போகும், நம்ம இழக்க வேண்டியது வரும் அப்படின்றதெல்லாம் உணர்ந்தவர் ஐயா நல்லகண்ணவர்கள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி சோர்வியாக இருப்பார். இப்போ படத்தில் நீங்கள் பார்க்குறதில்ல. அப்போவே அதனால தான் நான் சொன்னேன் 1992 நான் சொன்னேன். அப்போ அவர் தமிழ்நாடு மாநில செயலர். அவ்வளோ வயதுக்கு அப்புறமும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இழந்து பெற்று அப்படியெல்லாம் சமூக அமைதியை காப்பதற்கான போராட்டங்களில் அவர் ஈடுபட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கான போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம், தொழிலாளர்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மண்ணுக்கான போராட்டம், விடுதலைக்கான போராட்டம் என்று போராட்டம் 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 எப்போதும் போராட்டம் தான். பிற்காலத்தில் என்ன அப்படின்னா நாங்கள் போராடினோம், எங்களை போன்றவர்கள்லாம் இப்போ அந்த மாதிரி கொடுமை எல்லாம் இப்போ கிடையாது. போங்க நான் தொடங்கி வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார். உண்ணாவிரத போராட்டம் நான் தொடங்கி வைக்கிறேன், தொடங்கி வச்சு பேசுவார். பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்க மாட்டார். ஐயா வாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் ரொம்ப பெரிய ஆள், தோழர் அப்படின்னு தான் எல்லாத்தையும் பேசுவார். அப்படியாப்பட்ட ஒரு நபர் ஒரு அடையாளமாகவே இருந்தார் வாழ்க்கையில். பல தோழர்கள், நான் கிடையாது, நான் இப்போ ஒரு 3 வருஷமாக ரொம்ப இயக்கம் கிடையாது. அதனால் என்னோட பழகக்கூடிய பல தோழர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவரை ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வருவாங்க. வீட்டில் கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவாங்க. யாருக்கிட்டேருந்து காசு பணம்லாம் அவருக்கு தேவையில்லை. அவருடைய வாழ்க்கைக்கு அவ்வளோலாம் தேவையே எதுவுமே படாது. தேவையெல்லாம் சுருக்கிக்கிட்டு தான் வாழ்ந்தவர் அவர். ஆனால் ரொம்ப நேரம் பேசுவார், நிதானமாக பேசுவார். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய தலைவர், ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். இடதுசாரி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அப்படியாப்பட்ட இடதுசாரி என்பதற்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல் என்று வழிகாட்டியவர் என்று மறைந்திருக்கின்றார். வருத்தம் இல்லை, 100 வயசை கடந்து வாழ்ந்துட்டார். 101 வயசுக்கு அப்புறம் தான். ஆனாலும் அவருடைய இடத்துல வேற ஒருத்தர் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எங்களை போன்றவர்களுக்கு இன்னும் பழகின எல்லாருக்கும் இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களை போன்ற இளைஞர்கள் பலருக்கும் இடதுசாரின்னு என்ன, மார்க்சியம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது. நான் அவங்க போன போராட்டத்தின் விளைவாக தான் இன்றைக்கி 8 மணி நேரம் வேலைவாய்ப்பு, டீ குடிக்கிறதுக்கு டீ பிரேக்கு எல்லாம் அவங்களால கிடைச்சது தான். குறைஞ்சபட்ச தினக்கூலி, மினிமம் பேஜஸ்ஸு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டு, போனஸு, அப்புறம் பிரசவத்துக்கான விடுமுறை எல்லாமே இடதுசாரி தான். விவசாயிகளுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு அவங்க தான், இடதுசாரிகள் தான். இப்படி இடதுசாரி அப்படின்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துலையும் ஒரு இடதுசாரி இருப்பார். இடதுசாரிகளுடைய போராட்டம் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அடையாளம். அதனால தான் சொல்கிறேன் கலங்கரை விளக்கமாய் அப்படின்னு நான் சொன்னது காரணம்.
எப்போதும் அவங்க ஒரு வழிகாட்டியாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள முன் வச்சு நம்ம வந்துட்டு உறுதியாக போராடுவோம் அப்படின்ற அளவுக்கு நாங்களாம் இருந்தோம், வாழ்ந்தோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாக பலரும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்முடைய ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தவர் இன்றைக்கு இயக்கத்தை நிறுத்தி கொண்டார். அவ்வளோதான். அவருக்கு நம்முடைய செவ்வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.